ஆமைகள் அப்படி எப்படி ஃபாஸ்டஸ்டா போகுது? இன்னொரு ஒரு செய்தி பாரு, சிட்னில இருக்கும் 45 நாள் தான் முட்டை போடுறதுக்கு, 45 நாள் தான் இருக்குன்னா சிட்னில இருக்கிற ஆமை வாழ்க்கையில எங்க முட்டை போடுதோ அந்த இடத்துக்கு வந்துரும். இப்ப கன்னியாகுமரியில முட்டை போடுதுன்னு வச்சுக்கோ, சிட்னில இருந்ததுன்னா கன்னியாகுமரிக்கு வந்துரும், 45 நாள்ல வரும். அது எப்படி ஸ்விம் பண்ணுது? 45 நாள்ல எல்லாம் ஸ்விம் பண்ணி வரவே முடியாது. உள்ள எடுத்து பாக்குற குழந்தைகளை எங்க பாரு, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு டெக்னிக் இருக்கு. ஜெயிக்கிறவங்களுடைய டெக்னிக்கை புரிஞ்சுக்கோ, பயப்படாத, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட்ல போடு, ஸ்மார்ட் ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு. பெரியாரா நீ வருவ. என் குழந்தை வராம வேற யார் வரப்போறா? நீ வருவ. ஆனா என்ன அடிப்படையில இங்க நம்பிக்கை இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யுமா? ஆமா வயிற்றுல முட்டை வந்துருச்சு, 45 நாள்ல டெலிவரி. என்ன பண்றது? அது பிளான் பண்ணுமாங்க. என்னங்க நாம பிளான் பண்றோமா குழந்தைகளை? ஆமா பிளான் பண்ணுமா, டெலிவரிக்கு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணுமா? தண்ணியில பயணத்தை ஆரம்பிக்குமா. ஆரம்பிக்கும் போது அது நீந்துவதில்லை. இதாங்க நான் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் கடத்த விரும்பும் செய்தியே இதுதான். அது நீந்துறதில்லை. அது என்ன தெரியுமா பண்ணும்? உள் நீரோட்டங்கள் வேகமாக ஓடுமா. கடலுக்குள்ளாக நீரோட்டங்கள் வேகமா போகும். அந்த நீரோட்டங்களில் அது தன்னை இணைத்துக் கொள்ளும். அந்த நீரோட்டம் போற, நீங்க ஒண்ணும் இல்ல, ஃபைண்டிங் நீமோ படம் பாத்தீங்கன்னா இது தெரியும். ஃபைண்டிங் நீமோ படத்துல இந்த காட்சி வருது. அது அந்த நீரோட்டத்தோட சேர்ந்தா அது பாட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போகும், ஃபாஸ்டா 80 கிலோமீட்டருக்கு வேகமா போகும். போயிட்டு நான் எங்க ஆமையை பாராட்டுறேன்னா, அது தெற்கு பக்கம் போகணும், இந்த நீரோட்டம் வடக்கு பக்கம் போகுதுன்னா தெற்கு பக்கம் போகிற அந்த எல்லா வரைக்கும் அதை டிராவல் பண்ணி அந்த நீரோட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு வேறு நீரோட்டத்திற்காக காத்திருக்கும். தெற்கு பக்கம் போகிற நீரோட்டத்துல சேர்ந்துரும். ஒண்ணும் இல்ல, நீங்க முன்னாள் மாணவர் சங்கத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறல்ல, நான் பேசுற இந்த 1 மணி நேரம் பேச்சுல ஒரு 10 நிமிஷம் பேச்சாத நீ கேட்டனா, உன்னை நீயே ஆமை போல் ஒரு நீரோட்டத்திற்குள் சேர்த்து கொண்டாயின்னு அர்த்தம். அது உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும்.